சாப்டர் 19 ஸ்டார்ட்டிங்லயே இன்ட்ரோடர் நீ யாரு? நீ வந்தது இதுக்கு யாருமே எனக்கு ரிப்போர்ட் பண்ணல. அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது நம்பிக்கிறவும் கீழ இறந்திருக்கிற எல்ஃப் எல்லாம் பாக்குறியான். நான் சாக வைக்கணும்னு நினைக்கிற மக்கள் எதுக்கு இவ்ளோ பேர் இருக்கீங்க? டால்கட்டா டால்கட்டா எங்க இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிடுறான். எதுக்கு இவன் வந்ததை யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. உனக்கு என்ன வேணும்? காசு வேணுமா? இல்ல மார்க்கெட் வேணுமா? இவன் டேபானோட யூனியன்ல வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். ரோல்ஃப் அண்ட் ட்ரேட் யூனியனை வச்சு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை விட நான் டபுளா கொடுக்குறேன். இந்த மாதிரி பீஸ்ட் கிட்டியா சரி 10 வருஷம் அடைஞ்சிருந்தா நீ இன்னி கொஞ்சம் கூட மாறலடா அப்படி நம்மீரவும் சொல்ல, நான் உனக்கு கான்ட்ராக்ட் கூட பண்ணி தரேன். நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நம்மீரவும் வகுத்திலே பஞ்ச் பண்ணிட்டு போன தடவை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த தடவை பண்ண மாட்டேன். யாரா நீ அப்படின்னு ட்ரேக்கியும் கேக்குறியான். நீ இந்த மாதிரி விஷயம் தானே செரீஸுக்கும் பண்ண. யாரா செரீஸ்? உன்னோட காலை வச்சு அவளை கிக் பண்ணிருப்ப. என்னால ஈவன் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல நீ என்னென்ன பண்ணிருப்பேன்னு. இதை உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியாயம் இல்லாத மாதிரியே தெரியும். ஆனா உன்னால எப்படி எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு இப்போ உனக்கு புரியும். நீ அவனை கில் பண்ணிட்ட. நீ ஒரு மர்டரர் அப்படின்னு அவனும் சொல்ல, என்னடா சிரிக்க வைக்கிறீங்க? நீங்க இத்தனை பேரை கொண்டிருக்கீங்க. நான் என்னோட லைஃப கில்ட்டே இல்லாம தான் வாழ்றேன். ஆமா நீங்க எதுக்கு வருத்தப்பட போறீங்க? சரிசும் சென்டென்ஸும் வந்துட்டு சரிசும் இது ரொம்பவே குரூலா இருக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த பேஸ்டர்ட் இதை விட பெரிய தண்டனைக்கு தகுதியானவன். ஆமா அப்படின்னு செயின்டஸும் சொல்றான். செலன் நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பாத்துருக்க போல. ஆமா நான் அட்வென்ச்சரா இருந்தேன். டால்கட்டாவை இவ ஈஸியாவே தோக்கடிச்சிட்டா. நான் ஹெல்ப் பண்ண கூட வரல. இல்ல செலன் ஹெல்ப் பண்ணனாலதான் நான் இப்ப இப்படி நின்னுகிட்டு இருக்கேன். பரவாயில்ல டால்கட்டா நீ உயிரோட தான் இருக்கான். அவனோட மூச்சு காத்து எனக்கு தெரியுது. நான் ரிட்டர்ன் பண்ண ஸ்லேயர் தானே நீ அப்படின்னு அவனு கேட்கும்போது, அப்ப நீ தான் இவளை கொன்னையா? அவளோட லைஃப் ஒன்னும் சீப்பு கிடையாது. என்னால இப்போதைக்கு இதை மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு சரிசும் சொல்றான். என்ன நீ ஒரு ஸ்லேவ் என்ன கொல்ல போறியா? என்ன மாதிரி லாஜிக் இது அப்படின்னு சொல்லும்போது அவன் வெட்டிடுறான். காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு எல்ஃப் கிட்ட போகும்போது உன்னோட அழுக்கான கை அவங்கள தொடக்கூட கூடாது. நம்ம ஹீரோவும் எல்லாரையும் அங்கிருந்து காப்பாத்திடுறான். 7 ஃபீமேல் எல்ஃப்ஸும் 9 ஓர்க்ஸும் அங்க இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு. ரொம்பவே நன்றி ராக்கட்டா. நன்றிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட ஸ்வாட்னால நான் பெண்ட் ஆயிட்டேன். இப்போ உங்களோட மாஸ்டர் என்னோட மாஸ்டர். இவங்களோட ஜெண்டர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது, ஆமா மேல் எல்ஃபும் ஓர்க்ஸும் ரொம்பவே அவ்வளவு பிரபலமானது கிடையாது. அங்க 2 பேரும் அவங்களோட எல்ஃபீஸ் லாங்குவேஜ் வச்சு ஏதோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை சரிசும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனை பத்தி நான் நினைச்சு வச்சிருந்ததெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோவும் நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு நினைக்கிறேன். எங்க போயிருந்தேன்? நான் ரோல் போனோட எல்ஃப் ஸ்லேவ் கான்ட்ராக்டையும் அவனோட சிம்பிளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவன் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்கும்போது அவனோட ஆபீஸ் டவரை உடைக்கும் போது அங்க இருந்து பார்த்தேன். எவ்வளவு பார்பேரிக்கா இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட 50 வருஷ வாழ்க்கையில நான் இந்த மாதிரிலாம் கேட்டது இல்ல. என்ன 50 வருஷமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பிட்டு நான் ரொம்பவே எளிமையா மாறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்டும் அப்ப எதுக்கு இந்த கான்ட்ராக்டை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு இது இப்ப தேவைப்படுது. எல்லாரும் கேளுங்க. நீங்க யாருமே ஸ்லேவா இனிமேல் இருக்க போறது கிடையாது. நான் உங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுக்க போறேன். நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க? என்ன ஃப்ரீடம்? ஃப்ரீடம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியல. கடவுளே ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியாமலே இருக்காங்களே இவங்க. என்ன நீ ஸ்லேவ் ட்ரேடிங் கம்பெனி வைக்க போறியா அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்கும்போது இல்ல இவங்களை யார்கிட்டயும் விக்கிற மாதிரி என்கிட்ட ஐடியா இல்ல. அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் அட்வான்ஸ் கொடுத்து இந்த விஷயத்தை முடிக்க போறீங்களா? நான் இந்த ஸ்டாம்ப் இங்க அடிக்கிறதுனால ட்ரேக்கியோட ஸ்லேவா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிக்க இதெல்லாம் செஞ்சாகணும். இவங்களை வேற எங்கனாச்சும் நான் கொண்டு போனேன்னா அது என்னோட சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருக்கும். ஆனா அதை தவிர வேற வழியும் இல்ல. ஆனா நான் முதல்ல இவங்களுக்கு ஒண்ணு பண்ணி ஆகணும். எஜுகேஷனை இவங்களுக்கு ப்ராப்பரா கொடுத்தாகணும். நம்ம ஹீரோவும் அந்த இன்னொரு யூனியனுக்கு தான் வந்திருக்கான். சார் இவான் காட் இவங்கலாம் ட்ரேக்கியோட ஸ்லேவ் தானே. இவங்க எல்லாத்தையும் எப்படி மொத்தமா வாங்குனீங்க? அதெல்லாம் பின்னாடி நீங்க கண்டுபிடிச்சவங்க. ஆனா எனக்காக இப்ப நீங்க ஒண்ணு பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் சீக்ரெட்டா பாத்துக்கணும். நாளைக்கான நியூஸ்ல நீங்க இத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். விஷயம்லாம் வெளியே வந்துச்சுன்னா நீங்க மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஆனா எப்பயும் போல அதை பண்ற கஷ்டம் தான் அப்படின்னு அவனும் பார்த்து பயப்பட நான் உங்களுக்கு 100 கோல்டு காயின்ஸ் தரேன். இது இவங்களை பாத்துக்க உங்களுக்கு போதும்ல. என்ன 100 கோல்டு காயின்ஸா? எனக்கு தெரிஞ்சு ரோல் போன இடத்துல இருந்து இவன் திருடிட்டு வந்துட்டியான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஜிப்லைன்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல என்னோட ஸ்லேவை நான் வச்சிருக்கேன். எனக்கு ஒன்னு பிராமிஸ் பண்ணுங்க. என்னைய தவிர வேற யாரும் இவங்களை ஸ்லேவ் மாதிரி நடத்தக்கூடாது. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா மாஸ்டரும் அவனோட ஸ்லேவை பத்தி இப்படிதான் நினைப்பாங்க. ஆனா 100 கோல்டு காயின்ஸ் இதுக்கு அதிகமே. நான் அந்த மணியை வச்சு இவங்களுக்கு எல்லாம் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரேக்யூ கீழ இருக்கிறதுனால இவங்க எல்லாமே நல்லா எஜுகேட் ஆயிருப்பாங்களே. நான் ஸ்லேவ் எஜுகேஷன் சொல்லல. லாங்குவேஜ், நம்பர்ஸ், அதுக்கடுத்து பினான்சியல், ஹீலிங், மேஜிக் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அப்ப நான் மீனோ சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 20 வர ஸ்டார்டிங்ல இந்த ஸ்லேவுக்குலாம் எதுக்கு எஜுகேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது நீங்களே எதுக்கு இப்படி இறங்கி வந்து கேட்கணும்? இதுல என்ன ஸ்ட்ரேஞ்சா இருக்கு? மாஸ்டரோட ஸ்லேவ் நல்லா எஜுகேட்டடா இருந்தா அது நல்லது தானே. நம்ம சொல்ற டாபிக் எல்லாம் ஸ்லேவால புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்ப நான் அவனு சொல்ல யாருக்கு தெரியும்? இது என்னோட மணி. அதனால நீங்க கத்துக் கொடுங்க. இதுல இருந்து பெனிஃபிட் வந்துச்சுன்னா அது எனக்கு தான். வேணும்னா முயற்சி பண்ணலாம். ஆனா அகாடமிக் ஆஸ்பெக்ட்ல அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸ்லேவுக்கு எந்த ஸ்காலரும் கத்துக் கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஸ்காலர்ஸ்லாம் ரொம்பவே மைட்டி அதுக்கடுத்து பவரானவங்க. எனக்கு அது தெரியும். அப்ப எப்படி இதை பத்தி சொல்றீங்க? அந்த ஸ்காலர்ஸ்க்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள தான் நான் சொல்றேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே பணம் தேவைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பானுங்களே அவனை தான் நான் சொல்றேன். அந்த ட்ரேட் யூனியனோட பாஸும் அவங்களாம் ஸ்டடியை கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அவங்களால எப்படி டீச்சரா மாற முடியும்? நான் ஒன்றும் வெறும் எக்ஸ்ட்ரானரியான டீச்சிங் கேட்கல. வெறும் பேசிக் நாலேஜ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறேன். அது ரொம்பவே சீப்பான விலையில கிடைக்கும். நீங்க விரும்புறதால மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்லேவ்ஸ் எப்படி நம்மள மாதிரி படிக்க முடியும்? இவங்களுக்கு டீச் பண்றது டாக்ஸ்கோ கேட்ஸ்கோ டீச் பண்ற மாதிரி தான். ஸ்லேவ்ஸ்க்கு அகாடமிக்கு கத்துக் கொடுக்கறது என்னோட புது ஐடியா
ஒண்ணும் கிடையாது. என்னோட ஃபாஸ்ட் லைஃப்லயே இது நெறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்லேவோட ஓனரா இருந்த நெறைய பணக்காரங்களுக்கு இத பத்தி சொன்னம்போது, அவங்களுக்கு எதுவுமே புரியாம, நாங்க இந்த மாரிலாம் செய்ய மாட்டோம். இது வேஸ்ட்டான வேலைன்னு சொல்லிட்டானுங்க. மனுஷங்கள விட மத்த ரேசஸ் எல்லாமே கீழ. அந்த மாரி இத்தன வருஷமா அவங்க நெனச்சுட்டு வந்த காரணம் தான் இப்படிலாம் அவங்கள சொல்ல வைக்குது. அந்த நம்பிக்கை தான் இவங்களுக்கு எதிரா இந்த மாரிலாம் தப்பா பேச வைக்குது. உண்மைய சொல்லணும்னா, ஹியூமன்ஸ் எதுக்கு ஸ்லேவ்ஸ்க்கு எஜுகேஷன் கத்துக் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு, அவங்க அவங்களோட ரேசஸ்ல இருந்து நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல தான். ஆனா இப்ப இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் அந்த காரணத்தெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் இவங்கலாம் எஜுகேஷன் ஆயிட்டாங்கன்னா, இவருமே அவரோட ஸ்லேவ்க்கு அத கத்துக் குடுப்பாரு. ஏன்னா ஒரு ஸ்லேவ் நல்ல வேலை பார்க்கும்போது, அது அவரோட மாஸ்டருக்கு பெருமைய தேடித்தரும். இப்படியே இது போச்சுன்னா, இந்த கான்டினென்ட் ஃபுல்லாமே ஸ்லேவுக்கு இது எஜுகேஷன குடுக்கும். என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல என்னால செய்ய முடியாத ஒண்ணே ஒண்ணு, மக்களோட நம்பிக்கைய மாத்துறது. அத நான் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு நம்பிரும் சொல்லிட்டு, இங்க வந்து "செயின்டஸ் உன்கிட்ட காசு இருக்கா?" "என்ன காசா?" "ஆமா, நான் டிராவலிங் ஃபீஸவே கருத்துல வைக்காம, அந்த ட்ரேட் யூனியனுக்கே எல்லா காசையும் குடுத்துட்டேன்." "சரி" இருந்துட்டு, "அப்ப நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் குடுத்துறவா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் வேணாம். அதுக்கு அவசியம் கிடையாது." அப்படின்னு நம்பிரும் சொல்றியான். ரிஃபான் நாட் இத நோட்டீஸ் பண்ண மறந்துட்டியான். ஏன்னா செரீஸ் ஸ்லேவ் ஆன பிறகு முதன் முறையா இப்பதான் சிரிக்கிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிப்லன் சிட்டி தலைகீழா மாறிடுச்சு. ரோல்ஃபான் ட்ரேட் யூனியன் பாக்ஸ் ட்ரெக்யூ இறந்திருந்தியான். கல்பிரிட்ட ஐடென்டிஃபை பண்ணா அது அன்னோனா தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட காட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த சோல்ஜர்ஸ் அப்படி சொல்லிடுறானுங்க. கல்பிரிட் மேல எந்த ஆதாரமும் இல்லாதனால இந்த கேஸ் கடைசியில முடியிற மாரி தான் போச்சு. 15 நாள் கழிச்சு செயின்டஸும் ஒரு டஞ்சன்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செரிஸுமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே இந்த மாரி சண்டை போடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கரெக்ட்டா சொல்லணும்னா, செரிஸுக்கு ஏத்த மாரி செலன் அவள மாத்திக்கிட்டான். ஏன்னா அவளோட சின்ன வயசுல இருந்தே நெறைய மக்கள பார்த்தனால, அவங்களுக்கு ஏத்த மாரி அவ மாத்திக்க பழகிக்கிட்டான். அவ ரியல் ஃபைட்ல சண்டை போடும்போது அவளுக்கு எத்தன வயசு இருந்திருக்கும்? செலன் நான் நினைச்சத விட ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு கிளரிக். இவ இதே வேகத்துல வளர்ந்துகிட்டு இருந்தானா, என் கூட போன தடவ சண்டை போட்ட ப்ரீஸ்ட் எலியனை விட இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிருவா. இவள மாரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் பேர ப்ரீவியஸ் வாழ்க்கையில நான் எதுவும் கேட்கவே இல்ல. ஒருவேளை சீக்கிரமா இறந்துட்டாளோ? செலனும் அங்க வர, "என்ன எதனாச்சும் அடிபட்டுருச்சா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறியான். "இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே இல்யூஷன் போல. நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்கள விட இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி தெரியுது." இது ஒரு சைட் ட்ரையல். ஆனா பரவால்ல. நாங்க செட்டன் கிங்டம்ல இருந்து குரோமுக்கு வந்து 15 நாள் ஆச்சு. செட்டிலார் மவுண்டனுக்கு கிட்ட இருக்கிற எல்லாரும் மறந்து போன ஏசியன் ருயின்ஸான இல்யூஷன் அந்த இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்னோட மேஜிக் பவர திரும்பி வர்றதுக்கு தேவையான பொருள் இங்க தான் இருக்கு. சரி நம்ம ஃபைனலி வந்துட்டோம். செலன் இருந்துட்டு, "இந்த டோர்ல மேஜிக்கால அடைக்கப்பட்டிருக்கு. அதனால உன்னோட பலத்த வச்சு கூட திறக்க முடியாது. நீ என்ன செய்ய போற?" இதனால தான் நான் சொன்னேன், ஒரு மேஜ நம்ம ஹையர் பண்ணலான்னு. "ஒரு நிமிஷம் அமைதியா இரு. நான் ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ண போறேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். "என்ன ஸ்பெல்லா? ரிஃபான் உனக்கு என்ன மேஜிக் யூஸ் பண்ண தெரியுமா என்ன?" ஹீரோ வந்துட்டு, "நான் ஒரிஜினல் ஒரு மேஜ் தான்." "அப்பனா நீ ஒரு ஃபிஸ்ட் மேஜா?" இவன் அவனோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ல மட்டும் பவரா இல்ல, அதோட ஆறாவ வேற அவேக்கனிங் பண்ணியிருக்கான். இப்போ மேஜிக் வேற தெரியுங்கிறியான். இதெல்லாம் அன்ஃபேரு. நான் இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணியும் எனக்கு ஒரு மசில் கூட வரல. சயின்டிஸ்டும், "என்ன செய்ற?" "நான் மானாவ கேதர் பண்றேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். "இது தேர்ட் சர்க்கிள் மேஜிக் தானே. இதுக்கு அவ்வளோ மானா தேவையில்லையே." ஹீரோவும் அவனோட மானாவ ஃபுல்லா தடுத்துட்டு, "மேஜிக் டோர் அன்லாக் ஆகு. கேட் ஓப்பன் ஆயிருச்சு." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, 13 நிமிஷம் ஆயிருக்கு. நீ மேஜ்ன்னு நீயே சொல்லக்கூடாது. அமைதியா இரு. எப்படியோ ஓப்பன் ஆயிருச்சுல. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த ஹிஸ்டரியிலே நான் தான் 10th சர்க்கிள் மேஜ். நான் வாய்ஸ் ஆஃப் இல்யூஷன சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். "என்ன? எதுக்கு இது எம்ப்டியா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்து கதறியான். அங்கேயும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கு. அத மட்டும் அவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. "என்னடா நடக்குதுங்க?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சோகத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கான். "இதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்து யாருனாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். நீ இது உங்களோடதா இருக்காது போல. இந்த ரூயின்ஸ் இன்னும் 7 வருஷம் கழிச்சுதான் இந்த வேர்ல்டுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்பனா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. நமக்கு என்னதான் கெயின் இல்லனாலும் ஒரு நல்ல ஆர்டிஃபேக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு." செரீஸ் நெக்லன் சொல்ல, அதுவும் வில்லு மாரி மாறுது. "இது பேரு மேஜிக் பவ் நீக்லன். இதுல இருந்து மானாவ வச்சு அவங்களோட அம்புகள எறியலாம். ஷூட் பண்றவங்க எவ்வளவு அளவு கான்சன்ட்ரேட்டா இருக்காங்களோ, அத வச்சு இத வச்சு எத்தன ஷூட் வேணா இதெல்லாம் பண்ண முடியும். இத பார்க்க சின்ன குச்சி மாரி தான் தெரியும். ஆனா வேர்ல்டு ட்ரீயோட ஒரு பாகம் தான் இது. இத பார்க்கும்போது வெறும் குச்சி மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஆனா இது பயங்கரமான சர்க்கிளா இருக்கே. இந்த மாரி பொருள யாரு தான் விட்டு போணும்னு நினைப்பாங்க. எப்படி நீங்க மட்டும் கண்டுபிடிச்சீங்க ரிஃபான்?" அப்படின்னு சயின்டிஸ்டும் கேட்க, ஏன்னா போன வாழ்க்கையில செரீஸ் இந்த வில்ல தான் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் அத சொல்லாம, "எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. என்ன இருந்தாலும் இந்த கான்டினென்ட் ஃபுல்லாமே நெறைய ரூயின்ஸ் இருக்கு. அதனால கவலைப்பட வேணாம்." ஆனா இல்ல. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் இல்யூஷன விட வேற எதுவுமே பெஸ்ட்டா இருக்க முடியாது. இந்த வேர்ல்டுல என்னோட மேஜிக் பவர திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரே பொருள் அந்த ஆர்டிஃபேக்ட் மட்டும் தான். "பரவால்ல. ஹெகாலின் வில்லேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட போறேன்." அப்படின்னு சயின்டிஸ்டும் சொல்றான். "இந்த மாரி சாப்பிடுறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு அங்க ஒர்க் பண்ற லேடியும் சொல்ல, "ஆமா இது ரொம்பவே நல்லா இருக்கு." அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். ஆனா சில பேர் இத தப்பா பேசுறாங்க. "என்ன சில பேர் தப்பா பேசுறாங்களா?" அப்படி சயின்டிஸ்ட் கேட்கும்போது, "ஆமா போன வாரம் நெறைய நோபல் மேன் இங்க வந்திருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருந்து அவங்க ஏதோ ரூயின்ஸ் தான் இங்க கண்டுபிடிக்க வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இத வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் காச குடுக்க, "இல்ல காசுலாம் தேவையில்ல இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு. போன வாரம் விஸ்கவுண்ட் கில்பிரின் அவனோட பார்ட்டிய இங்க கூப்பிட்டு வந்தியான். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி விஸ்கவுண்ட விட மிச்சம் இருக்கிறவங்கலாம் பெரிய பதவியில இருந்த மாரி இருந்துச்சு.
இருந்துச்சு. ஆமா, அதுலயும் ஒரு சோல்ஜர் கம்ப்ளீட்டா அவன கோல்டால கவர் பண்ணியிருந்தியாம். அவன் ஃபுல்லாமே கோல்டால கவர் பண்ணியிருந்தியான். அது ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. சாதாரண பீப்பிள் அத நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே கோல்டு ஸ்வார்ட், கோல்டு ஆர்மர் அப்பனா இந்த கான்டினென்ட்லயே அவன் ஒருத்தனா இருந்தா இருக்க முடியும். அது கிரிம் கிங்டமோட கோல்டன் நைட் கவுண்ட் டென்னிஸ். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல 2 பேர் பேசிக்கிறாங்க. நீங்க எப்பயும் போலயே நல்லா பண்ணீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். விஸ்கவுண்ட் கில்பிரன். ஆனா அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ்லாம் கொன்னது நீதானே. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா கோல்டன் நைட் கிட்ட இத எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா எப்படி? நான் கேள்விப்பட்ட மாரி என்னோட கண்லயே இப்ப நான் பார்த்துட்டேன் உங்களோட புகழ. கவலைப்படாதீங்க விஸ்கவுண்ட். கண்டுபிடிச்சதுல இருந்த ரிலீக்ல 3ல ஒரு பங்கு உங்களுக்கு தான். இவன் யூத்தோ டென்னிஸோட கிராண்ட் மாஸ்டர் கவுண்ட் டென்னிஸ். சாப்டர் 21 ஸ்டார்டிங்லயே எனக்கு உங்க கூட சேர்ந்து சண்டை போட கிடைச்ச வாய்ப்பே ரொம்பவே பெரிய விஷயம். அந்த ஆர்டிஃபெக்ட்ட பத்திலாம் யாருக்கு கவலை? நீங்களே அத எடுத்துக்கிட்டாலும் எனக்கு கவலையே இல்ல. சார் யூசுஸோட நம்ம வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு ரொம்பவே பெரிய ப்ராஃபிட். யூசுஸும் நமக்கு கிடைச்ச அடமேண்டியம நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கு அந்த நோபலும் இங்க வேலை பார்க்குற நல்ல நாய்க்குட்டிங்கிட்ட நான் வெப்பன மேக் பண்ண சொல்லுவேன். யூசுஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே மைனிங் பண்றத கில்பென் ஃபேமிலி ரொம்பவே பெருசா இருக்கு. அப்பனா உங்ககிட்ட ரொம்பவே பெஸ்ட்டான டுவார்ஃப் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நோபல் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் என்னோட டாட்டர்ன்னு சொல்லிட்டு அவனோட டாட்டர அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவருக்கு கிரீட்டிங் பண்ணுங்க. இவர் தான் இந்த கோல்டன் நைட் யூசியஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா உங்கள பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைச்சேன். அதுக்கு அந்த யூசியஸும் சாரி என்னோட ஒய்ஃப தவிர நான் யார்கிட்டயும் பழகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த நோபல் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நான் இவர ரொம்பவே தொந்தரவுப்படுத்துறேன் போல. அந்த ரூம்ல வந்தது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களோட யங்கர் சிப்லிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த யங்கர் சிப்லிங்கும் இல்ல. அவனும் பயங்கர கோவத்துல இருக்கான். என்னைய மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். கீழ இருந்து ஒரு சத்தம் வருது. அதோட ஒருத்தன் ஓடி வர்றான். என்ன பிரச்சனை? ரிப்போர்ட் பண்ணு. நம்ம கொண்டு வந்த ரிலீக்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. அது பேரு செஃபியாட்டன். அதுவும் அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாத்தையும் ஈஸியா கொன்னுகிட்டு இருக்கு. நம்ம கொண்டு வந்த ரிலீக்ஸ்ல சம்மனிங் டைப் ஆர்டிஃபெக்ட் இருந்துச்சா? அப்படின்னு அந்த எஸ்யூசிஎஸும் நினைச்சு பாக்குறியான். அவனும் அப்படி பாத்துக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு எதையோ பார்த்து பயங்கர கடுப்பாரியான். இந்த பேஸ்டர்ட் எதுக்கு இங்க வந்தியான்? அங்கேயும் ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். சோல்ஜரும் உங்களோட ஸ்வாட பாத்துக்கங்க. பீப்புள எவாக்குவேட் பண்ணுங்க. அதோட ஃபார்மேஷன்லயே இருங்க. மேஜர்ஸ் வாங்க. நைட்ஸும் உங்களோட ஃபீல்ட உயர்த்துங்க அப்படின்னு சொல்ல அங்க ஒருத்தனும் ஸ்வாட எடுத்து அட்டாக் பண்ண வரையான். மேஜர்ஸும் அவங்களோட ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி விண்ட் ஆஃப் ஐஸ் அப்படின்றதுக்குள்ள அதுல அடைச்சு வைக்கிறாங்க. பரவாயில்ல இதோட காலை நம்ம அடைச்சு வச்சிட்டோம். இப்ப கமாண்டருக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்ப நடந்து வந்தவனும் ஸ்வாட எடுத்து அட்டாக் பண்ற போற மாதிரி பாக்குறியான். அந்த சோல்ஜரும் என்ன பண்ற ரஸ்? அங்க வந்து அந்த ரஸ்ஸும் ஈவில் டிராகன்லாம் டென்னிஸோட ஸ்வாடுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போயிட்டு அந்த டீமனை கட் பண்ணிடுறான். ஆனா மறுபடியும் அந்த டீமனை அடிச்சு பறக்க விட்டுறாரு. இடியட். அப்படியே அவனுக்கு பின்னாடி இந்த ஒரு பவர் வந்து அந்த டீமனை அட்டாக் பண்ணுது. சார் லாட் இந்த மாதிரி முட்டாளெல்லாம் விட்டுட்டு நம்மளோட ஃபார்மேஷனை போய் கரெக்ட் பண்ணுங்க. கீழே விழுந்த அந்த ரசம் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்லாம் கமாண்டர் வந்துட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோல்டன் நைட்டும் யாரா அவனோட பிரதர்? கிரேட் நைட் ஆஃப் டெனிசியஸ் உன்ன மாதிரி ஒரு டாக் கூடிய பிறக்கும். ஹாரா யூசர் இல்லாம இந்த டீமனை யாராலும் எதிர்க்கவே முடியாது. அந்த கோல்டன் நைட்டும் அவனோட கோல்டன் சோட வச்சு ஹாரா வெளிக்கொண்டு வந்து உன்னோட கண்ணத்தர எல்ட்ராட் அவன் மேலேயும் ஃபுல்லா அந்த கோல்டன் ஆர்மர் அப்படியே வந்துருது. அதர் வேர்ல்டுல இருக்கிற டீமன் இப்ப என் கூட சண்டைக்கு வா. ஓ அப்பனா யூசஸ் கோல்டன் நைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறியான். அவன் ரொம்பவே ஃபேமஸ் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்க நான் மவுண்டன்லயே இருந்தேன். அதனாலதான் இந்த கான்டினென்ட்ல இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் ஸ்வாட்ச்மேன்ல அவனும் ஒருத்தவன். அவன் அவ்வளவு ஃபேமஸா உனக்கும் தெரியுமா சரிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஆமா ரிஃபான் காட். ஹீரோ இருந்துட்டு சரிஸ் கிட்ட உன்னோட ஃபைஜாமா நல்லாவே இருக்கு. உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா? நல்லா தான் இருக்கு அப்படின்னு சரிஸ்னு சொல்றான். சயின்டிஸ்டும் என்னதான் இருந்தாலுமே சரி அவன் ஒரு மேஜிக் ஸ்வாட்ச்மேன். ஆனா ஆரா யூசர் கூட எப்படி அவனை கம்பேர் பண்ண முடியும்? ஏன்னா அவன் ஒரு ஐட்டம் வச்சுதான் அவனுக்கு பவர் கிடைக்குது. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவன் இப்ப இருக்கிற கரண்ட் ஏஜ்ல அவன் கிட்ட இருக்கிற ஆர்மர் தான் எங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனது. ஆனா அதை யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். உண்மையான கோல்டன் எட்ரல் வந்து சில்வர் மித்ரலை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அந்த ஸ்வாடும் அந்த ஆர்மரும் ட்ரூ கோல்டு இத்ரலால தயாரிக்கப்பட்டிருக்கு. அது சில்வர் ஏஜ்ல இருந்த ஒரு லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட். இதை அவங்களோட டென்ஸ் ஃபேமிலி வழியா தலைமுறையா கொடுத்துட்டு வரானுங்க. எட்ரல் யூஸ் பண்ற மேஜிக் ஸ்வாட் மேனத கோல்டன் நைட் நம்ம சொல்றோம். அந்த எட்ரல் ஆர்மரை நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள் கமெண்ட் மூலமா பெரிய பெரிய மேஜிக்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியும். அதோட அதை வச்சுக்கிட்டு ஆரா யூசர் கூட சண்டை போடுற அளவுக்கு அதுக்கான சக்தி இருக்கு. அங்க கட் பண்ணி அந்த டீமன் கூட கோல்டன் நைட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அஃப்கோர்ஸ் அதை ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் ஆரா யூசர் கூட சண்டை போட முடியும். அவனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். முழிச்சுக்கோ எட்ரன். அவனும் 8th சர்க்கிள் ஸ்பெல் மார்சியல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த டென்னிஸ் ஃபேமிலி இப்போதைக்கு அந்த எட்ரலை எப்படி யூஸ் பண்ணலான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சுன்னா நீங்க தான் ஒன்னும் ஸ்ட்ராங்கானவங்க இல்ல. ரிஃபான் நீ என்ன இந்த மேஜிக் ஸ்வாட்ச்மேனை ரொம்பவே அங்கீகரிக்கிற? மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாரியர் எல்லாருமே மேஜிக் ஸ்வாட்ச்மேனை எப்பயுமே கம்மியா தானே பாப்பீங்க. அது ஏன்னா அவங்களோட டீன்ஸ் ஃபேமிலி அது நல்லாவே மெருகேத்தி வச்சிருப்பானுங்க. அதை வச்சு இருக்கிற எல்லா ஸ்வாட்மேன் ஸ்டைலையும் அவங்களால பண்ண முடியும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களோட உண்மையான ஸ்வாட்மேன்ஷிப்பை அவங்க இழந்துட்டாங்க. இப்போதைக்கு அவங்க ரிலீக்ஸ் நம்பியிருக்கானுங்க. ஆனா அவங்க குடும்பத்தோட
ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, இது நல்லதுதான். என்னதான் உன்னை நீ பாலிஷ் பண்ணிக்கிட்டு உன்னோட ஸ்வார்ட்மேன்ஷிப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும், நீ ஆரா யூசரா மாற முடியும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா எல்லா ஜெனரேஷன்லயும் இந்த மாரி ஒரு கோல்டன் நைட் கண்டிப்பா இருப்பியான். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். ஆரா யூசர் மாரியே கிட்டத்தட்ட பவர் இருக்கிற ஒருத்தவன், அவங்க ஃபேமிலிக்கு கார்டியனா இருந்தா அது நல்லது தானே. ஆனா எல்டர்ட்ட யூஸ் பண்ற மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேன் ரொம்பவே ட்ரிக்கியான ஆளு. அந்த யூசர்ஸும் டிஸப்பியர்ன்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர ஈஸியா கொன்னுடுறான். அவன் இதுல ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறியான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடியுது.